சிலுவை பயணம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பயணங்கள் பலவிதம். ஆபிரகாமின் பயணம் விசுவாச பயணம். மோசேயின் பயணம் விடுதலை பயணம். எகிப்தை நோக்கிய சூசை மரியாளின் பயணம் மீட்பின் பயணம். நசரேயன் இயேசுவின் பயணமோ ஒரு லட்சிய பயணம், தன்னிகரில்லா தியாகப் பயணம். வரலாற்று நாயகனின் பாதச்சுவடுகள் காடு, மேடு, பள்ளங்கள், கரடு முரடான பாதைகளில் தவழ்ந்து தடுமாறிய பயணம். அநீதி தலைவர்களை தட்டி கேட்டதனால் பாதை தடுமாறிய அநியாய தீர்ப்பின் பயணம். கருவறையில் தொடங்கி கல்லறை வரை மனித வாழ்வு பயணம் தொடர்கின்றது. நமது பயணம் இதை நோக்கி இருக்கின்றது. சில்லறை பிரச்சனைகளில் சிக்குண்ட பயணமா? பொன்னாசை பொருளாசையில் வாழ்வதை தொலைத்து விடுகின்ற பயணமா? வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவர், சிலர் போவர். இந்த பூமியிலே நமது பயணத்தின் நோக்கம் என்ன? தவக்காலத்தில் மட்டும் லட்சிய பாதையை தியானித்த பிறகு சுகபோக வாழ்க்கை என்ற நிலைகளை களைந்துவிட்டு இலட்சிய பாதையை தொடர நீ தயாரா என கெஞ்சும் இயேசுவின் குரலை கேட்போமா? லட்சிய பாதையை நோக்கி நாம் பயணிப்போமா? வாருங்கள், இயேசுவின் பாதம் தொடர்வோம். முதல் நிலை, இயேசுநாதர் தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, தீர்ப்பு. தீர்ப்பிடாதே என்று கூறிய எனக்கு அநீதி தீர்ப்பு. நான் என்ன தவறு செய்தேன்? தவறு செய்தவன், கொள்ளையடித்தவன், கொலைகாரன் இவர்களுக்கு தானே தீர்ப்பும் தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். எனக்கு ஏன் இந்த தீர்ப்பு? அநீதியை தட்டி கேட்டதாலா? நோயாளிகளை குணமாக்கியதாலா? இறந்தவரை உயிர்ப்பித்ததாலா? எனக்கு ஏன் இந்த தீர்ப்பு? நண்பா, இன்றும் என்னை போன்று உன் அருகில் அநீதி தீர்ப்பு பெற்று பலர் நொறுங்கி போயிருப்பார்கள். அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாயா? நீயும் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்தால் முதலில் உண்மை என்னவென்று அறிந்து கொள். பின் தெளிந்த தீர்ப்பு வழங்கு. அநியாய தீர்ப்பு வழங்காதே, அதற்கு துணையும் போகாதே. ஜெபம். அன்பு தந்தையே, அநீதியான தீர்ப்புகள் வழங்கப்படாமல் நீதியை நிலைநாட்டி அடுத்தவரின் நலனுக்காக பாடுபடும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். So
இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரசுமை இரண்டாம் நிலை. என் உடலில் அடிபடாத இடமே இல்லை. எங்கும் வலியும் வேதனையும் தான். மேலும் கழுமரத்தாலான சிலுவை சுமை வேறு. என் தோளில் பாரசுமை, அது உன் பாவத்தால் வந்த சுமைதானே. நண்பா, என் வேதனை புரிகிறதா? இதேபோல் உலகில் இன்றும் கடன் சுமை, வீண் பழியினால் வந்த மனசுமை, குடும்ப பாரம் என பல்வேறு வழிகளோடும் பாரங்களோடும் வலம் வரும் மக்களுக்கு உன்னால் ஆன உதவி செய்து பாரத்தை குறைக்க உதவுவாயா? ஜெபம். அன்பு இறைவா, இந்த உலகில் பல்வேறு சுமைகளினால் துவண்டு போயிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்கள் பாரத்தை குறைக்கும் நல்ல மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சி மூன்றாம் நிலை. சிலுவை பாரம் ஒருபுறம், குண்டும் குழியுமான பாதை மறுபுறம். கால் தடுமாறி விழுந்து விட்டேன். நண்பா, என்னை கரம் பிடித்து தூக்கி விடுவாயா? என் உடன் வருவாயா? என் கண்முன் வாழ வழி தெரியாமல் விழுந்து கிடக்கும் மக்கள் ஏராளம் ஏராளம். நீ என்ன செய்ய போகிறாய்? வீழ்ச்சி என்பதே எழத்தானே. இப்படி தடுமாறும் என் சகோதரனுக்கு நீ உதவி செய்த போதெல்லாம் எனக்கே செய்கிறாய். உதவ முன் வருவாயா? ஜெபம். அன்பு இறைவா, உம் பிள்ளைகளாம் நாங்கள் தினம் துன்பத் துயரங்களில் துவண்டு கிடப்போரை தூக்கி நிறுத்த வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். துணையாய் அன்னை
4ஆம் நிலை. இயேசுநாதர் தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 4ஆம் நிலை. பாசம் நிறைந்த இரு உள்ளங்களின் சந்திப்பு. சிதைந்து போன என் மேனியைக் கண்டு கலங்குகிறாள் என் தாய். மனிதகுல மீட்பின் வெளிச்சம் தூரத்தில் தெரிய தெளிவடைந்து வீரத்துடன் மகனே சென்று வா வென்று வா என்று வாழ்த்தி வழி அனுப்புகிறாள் என் அன்பு தாய். இன்றும் தேவனுக்கும் தேசத்திற்கும் தன் பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் வீர தாய்மார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எனக்கு சிறிது ஆறுதல் அளிக்கிறது. இளமையில் அன்பை கொட்டி வளர்த்த உன் தாயை முதுமையில் தவிக்க விடாதே நண்பா. உன் உடனிருப்பு அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் விட மேலானது அல்லவா? ஜெபம். அன்பின் இறைவா, இந்த உலகில் மானிட குலம் வடிவெடுக்க தாய்மை வழங்கினீரே. இவ்வுலகின் தாய்மார்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளிடம் நிறைவு காண வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இங்கே நான் கல்வாரி வரை செல்லாது பாதியிலேயே செத்து விடுவேனோ என பயந்து சீரேனை ஊராகிய சீமோனை எனக்கு உதவ ஏற்பாடு செய்தார்கள். அப்பாடா, கொஞ்சம் பாரம் குறைந்ததும் பெருமூச்சு விட்டேன். இருப்பினும் குருதி கொட்டும் என் காயங்கள் வலியோ வலி. நீயும் என்னோடு வருவாயா? என்னைப் போல துன்ப துயரத்தோடு தவிக்கும் மக்கள் உன்னோடு பயணிக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு வேதனையை குறைத்து நல்ல சீமோனாக மாற தயாரா என் அன்பா? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அடுத்தவரின் துன்பம் துடைக்கும் நல்ல இதயம் எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். திருமுகமே வேரோனிக்கா தூகிலால்
ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வழிந்தோடும் இரத்தம் என் கண்களை மறைத்துக் கொண்டது. இரத்தம், வியர்வை, கண்ணீர் என அனைத்தும் என் முகத்தை மறைத்துக் கொண்டது. அடையாளம் காண இயலாத என் முகத்தை துடைத்து தான் செல்ல வேண்டிய பாதையை தெளிவாக காட்டினாள் வீரமங்கை வெரோனிகா. பரிசாக அவளது கைத்துண்டில் என் முகத்தை பதித்து விட்டேன். இன்றும் அநீதியைக் கண்டு பொங்கி எழுந்து குரல் கொடுக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சூட்டும் பட்டம் என்ன? நண்பா, அத்தகையோரின் பணிக்கு தடைக்கல்லாய் இருக்காதே, மாறாக படிக்கல்லாயிரு. ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, பிறர் துன்பத்தில் நானாகவே சென்று உதவிடும் பிறர் நல்ல இதயத்தை எனக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். தடுமாற்றம். ஏழாம் நிலை. கரடு முரடான பாதையும் உன் கடின உள்ளமும் பார சிலுவையும் என்னை மேலும் மேலும் அழுத்த நிலை குலைந்து தடுமாறி இரண்டாம் முறையும் மண்ணில் விழுந்து விட்டேன். ஒருவரும் என்னை தூக்கிவிட முன்வரவில்லை. என் கண்கள் உன்னை ஏக்கத்தோடு பார்க்கிறது. தினம் தினம் வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் பலர் தடம் புரண்டு போகின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு தூக்கிவிடுவாயா? சுயநலம் நீக்கி பிறநலம் பேணுவாயா? வறியோர் வாழ்வு பெற உதவுவாயா? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, மனசோர்விலும் உடல் சோர்விலும் வலுவிழந்து வீழ்ந்து கிடப்போரை தூக்கிவிடும் இறங்கும் உள்ளத்தை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.
8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல். 8ஆம் நிலை. என் வேதனை கண்டு கதறி துடிக்கும் பெண்கள் கூட்டம். எனக்காக அழுவதைக் கண்டு ஆறுதல் தான் எனக்கு. இருந்தாலும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றேன். இன்றும் தன் கணவரின் போக்கால், பிள்ளைகளின் வாழ்க்கை மாற்றத்தால் அநேக பெண்கள் நாள்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கணவர்களே, பிள்ளைகளை நேரிய வழி நடந்து அவர்கள் கண்ணீரை துடைக்க மாட்டீர்களா? நண்பா, பல்வேறு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பெண்களுக்கு வாழ வழி காட்டுவாயா? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, துன்பத்தில் துடிக்கும் மகளிருக்கு நாங்கள் ஆறுதலாய் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிலை குலைவு. 9ஆம் நிலை. என் வேதனை யாருக்கு தெரியும்? என் வழிகள் யாருக்கு புரியும்? ஆம் நண்பா, 3ஆம் முறையும் நிலை குலைந்து வீழ்ந்து மண்ணை முத்தமிடுகிறேன். நிலை குலைந்தேன், ஆனாலும் தளராமல் உன் மீட்புக்காக வீறு கொண்டு எழுகிறேன். எனது எழுதல் உனக்கு ஒரு பாடம். எத்தனை முறை உன் பலவீனத்தால் விழுந்தாலும் அதிலேயே அமிழ்ந்து போகாமல் உடனே எழுந்திடு. தவறை உணர்ந்து மனம் வருந்து புது வாழ்வு பெறுவாய். மன்னிப்பு பெற மன்றாடு, பிறரை மன்னிக்கவும் முயற்சி செய். ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, எனது வலுவின்மையில் உனது வலிமையைக் கண்டு எழுந்திடவும் பிறரை மன்னித்து வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உரிமையை கொடுத்து உறவுக்கு
10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அவமானம் 10ஆம் நிலை. வலியும் வேதனையும் என்னை வருந்தியதை விட அவமானம் எனக்கு பெரும் துன்பத்தை கொடுத்தது. பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் என் ஆடையை களைந்தார்கள். நிர்வாணமாய் கூனி குறுகி நின்றேன். என் வேதனையும் மனக்குமுறலும் உனக்கு புரிகின்றதா? உடுக்க துணியில்லாமல் ஆடையின்றி தெருவில் அலையும் மக்களை நீர் பார்த்தால் என்ன செய்வாய்? என் சின்னஞ்சிறு சகோதரனுக்கு நீ செய்யும் உதவியை எனக்கே செய்கின்றாய். அவர்களுக்கு நீ உடுத்தும் போது என் நிர்வாணம் நீக்கி என் அவமானம் போக்குகின்றாய். இந்த சிறிய மகிழ்ச்சியை எனக்கு தருவாயா என் நண்பா? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, என்னை சுற்றி வாழும் ஏழை எளியவர்க்கு, ஆடையின்றி தவிப்போருக்கு உதவிடும் கனிந்த உள்ளத்தை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பதினொன்றாம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. 12 அங்குல ஆணிகள் கொண்டு என்னை சிலுவையோடு பிணைக்கிறார்கள். அப்பப்பா, தாங்க முடியாத வேதனை. என் உடலில் இறுதி சொட்டு ரத்தம் வரை முழுவதும் வடிந்து விட்டது. எல்லாம் முடிய போகிறது. இந்த உலகில் நல்லவர்கள் அநியாய பழிக்கு ஆளாகி உயிரை இழக்கும் அளவுக்கு கூட தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவியை செய்வாயா? அநியாயமாக தீர்ப்பை பெற்று சிறைசாலையில் வாடுவோரை சந்திப்பாயா? எனக்கு ஆறுதலாயிருப்பாயா? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அநியாய தீர்ப்பு பெற்று துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளித்து உதவிடும் நல்ல உள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சொன்னவரே, இன்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே.
12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தியாகம் 12ஆம் நிலை. மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அந்தரத்தில் தொங்குகின்றேன். என் தந்தையிடம் உங்களுக்காக மன்றாடி மன்னிப்பு என்ற மாபெரும் அருளை வழங்கிவிட்டு என் உயிரை அன்பு தந்தையின் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றேன். என் அன்பு தாயை உங்களிடம் ஒப்படைத்து செல்கிறேன். இப்பொழுது எல்லாம் நிறைவேறிற்று. இதற்கு மேல் நான் என்ன செய்வேன்? உயிரையும் தந்துவிட்டேன். உணர்வாயா? பிறர் நலனுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உமது உயிர் தியாகத்தை முற்றிலும் உணர்ந்து பிறருக்காக எங்களையே முழுமையாய் அர்ப்பணிக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். பதிமூன்றாம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயாரின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில். 13ஆம் நிலை. உயிரற்ற என் உடல் என் தாயின் மடியில். தாயின் மடிதான் உலகம் என அமைதியாய் நீண்டதொரு உறக்கம். என் தாயின் கதறல் என் காதில் கேட்கிறது. அவரது கண்ணீர் என் மேனியை நனைக்கிறது. இறுதியாய் மிஞ்சிய இரத்தமும் நீரும் வடிந்து முடிந்தது. நண்பா, இனி என் திட்டத்தை, என் பணியை எனக்காக நீ தொடர்வாயா? என் அன்னை உன்னுடன் இருப்பாள். என் அருளும் ஆசீரும் எந்நாளும் உன்னுடன் இருக்கும். என் ஆன்ம தாகத்தை உன் பணி வாழ்வாள் தணிப்பாயா? உலகம் உள்ளவரை நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. என் பாதம் தொடர்ந்திடு, பணியில் சிறந்திடு. ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உன் மகனின் மீட்பு திட்டத்தில் எங்கள் பணியால் இணைந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன்.
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடக்கம். 14ஆம் நிலை. அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவிலான் குருவிக்கு தங்க இடமும் கொடுத்த என் தந்தையின் வீட்டில் எனக்கு கல்லறை கூட இல்லை. யோசேப்பு மனமிறங்கி இடம் கொடுத்தார். நானும் விதைக்கப்பட்டேன், மீண்டும் முளைத்தெழுவேன். உன்னில் உனது பணியில் நான் முளைத்தல பண்பட்ட நிலமாய் நீ இருப்பாயா. ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உன் அன்பு மகன் இயேசுவை போல இறந்தும் வாழும் கொடையை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இனிய இயேசுவே, மீட்பின் விதையாக விதைக்கப்பட்டு மகிழ்வின் விருட்சமாக முளைத்தெழுந்தவரே, மது கல்வாரி பாதையில் எங்களுக்கும் ஒரு பங்கு தந்தீரே, அதற்கு நன்றி ஐயா. உன் கெஞ்சும் குரல் இப்பொழுதும் எங்கள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு ஆசைதான் உன் மீட்பு திட்டத்தில் எங்களையும் இணைத்து கொள்ள. ஆனால் இவ்வுலகப் போக்கு, எங்களுடைய சுயநலம் எங்களுடைய பாதையை தடுமாறச் செய்கிறது. உன் உதவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. உன் அருள் எங்களுக்கு போதும். எங்கள் கரம் பிடித்து எங்களை வழி நடத்தும். எங்கள் கூடவே இரும். எங்கள் அகக்கண்களை திறந்துவிடும். இப்பூமியில் எங்களுடைய கடமை என்னவென்று உணர்ந்து, உமது விருப்பத்தை அறிந்து, எதற்கும் அஞ்சாமல் திகையாமல் தூய ஆவியின் துணையோடு உலகம் உள்ளவரை உம் மீட்பை பறைசாற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.